குணமாக்குகிறார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். சங்கீதம் 41:3. வேதத்தில் பலவிதமான படுக்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். எலியா சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழே படுத்திருந்தார். தேவசித்தம் செய்ய பிரியப்படாமல் திசை மாறி பயணம் செய்த யோனா கப்பலில் படுத்திருந்தார். பின்பு கர்த்தரிடத்தில் கோபித்து கொண்டு ஆமணக்கு செடியின் கீழ் படுத்திருந்தார். சிம்சோன் வேசிகளின் மடியில் சிற்றின்ப படுக்கையிலே படுத்திருந்தார். இப்படியாக பலர் பல காரணங்களுக்காக படுத்திருந்தாலும் ஒரு படுக்கை நம் கவனத்தையெல்லாம் ஈர்க்கிறது. அந்த படுக்கை பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த ஒரு மனிதன் 38 வருஷ காலமாய் வியாதியஸ்தனாய் நம்பிக்கையை எல்லாம் இழந்து அங்கே படுத்து கிடந்தான். பெதஸ்தா குளத்திலே அநேகம் பேர் சுகம் பெற்று போகிறதை பார்த்தான். ஆனால் அவனுக்கு உதவி செய்து குளத்தில் கொண்டு போய் இறக்கி விடவோ ஒருவரும் இல்லை. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் அந்த பெதஸ்தா குளத்தண்டை வந்து அன்போடு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு, எழுந்திரி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். யோவான் 5:8-9 என்று வேதத்தில் பார்க்கிறோம். நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்பார்கள். பல வேளைகளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தின் மேன்மையை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. கர்த்தரை நாம் நன்றியோடு துதிப்பதில்லை. வியாதி படுக்கையில்தான் ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணுகிறோம். வியாதியின் நேரத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எல்லா மருத்துவர்களிலும் பெரிய மருத்துவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 32:27 என்று அவர் கேட்கிறார். தாவீது வியாதி படுக்கையில் இருந்தபோது அவன் எப்பொழுது மரிப்பான் என்று ஒரு கூட்டம் காத்திருந்தது. வியாதி படுக்கையில் இருக்கும்போது சிலர் வந்து அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி சோர்ந்து போக பண்ணுவார்கள். அந்த நேரம்தான் தங்கள் குடும்ப பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் நீங்களோ, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17 என்று விசுவாசத்துடன் பேசுங்கள். தேவனே, நீர் என் ஆயுளை நீட்டிக்க பண்ணினால் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன். உமக்கு ஊழியம் செய்வேன். உமது நாமத்தை உயர்த்துவேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஆயுளை நீட்டிக்க பண்ணுவார். வியாதியின் படுக்கையை மாற்றி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்தருளுவார். நினைவிற்கு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். 1 பேதுரு 3:10-11.